முக்கிய செய்திகள். சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் குமாரசாமியை கைது செய்ய தயார். சித்தராமையா அறிவிப்பால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. பாலியல் தொல்லையை தடுக்க பள்ளிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த உத்தரவு. தவறினால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என மகாராஷ்டிர அரசு எச்சரிக்கை. மருந்து தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து சிதறியதில் 17 பேர் பலி. பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். வணக்கம். சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக திரு குமாரசுவாமியை கைது செய்ய தமது அரசு தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியதை அடுத்து அம்மாநில அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திரு சித்தராமையாவின் மனைவி திருமதி பார்வதிக்கு சொந்தமான நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் கையகப்படுத்தியதற்கு பதிலாக 14 வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் முறைகேடு நடந்ததாக புகார் கூறிய சமூக ஆர்வலர் திரு ஆப்ரஹாம் முதலமைச்சர் மீது ஊழல் வழக்கு தொடர அனுமதி கோரினார். அதற்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்தார். ஆனால் ஆளுநர் அனுமதி வழங்கியதற்கு எதிராக திரு சித்தராமையா தொடர்ந்த வழக்கை ஏற்ற கர்நாடக உயர்நீதிமன்றம் அந்த வழக்கின் விசாரணை முடியும் வரை திரு சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்ததுடன் நில முறைகேடு வழக்கை கீழமை நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என்றும் கடந்த 19ஆம் தேதி உத்தரவிட்டது. அதே நாளில் கர்நாடக லோக் ஆயுக்தா சிறப்பு விசாரணை குழு 2007ஆம் ஆண்டு சுரங்க ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக அப்போதைய முதலமைச்சரும் தற்போதைய மத்திய அமைச்சருமான திரு குமாரசுவாமி மீது வழக்கு தொடர ஆளுநரிடம் அனுமதி கோரியது. இந்நிலையில் கொப்பல் மாவட்டத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு சித்தராமையா தம் மீது ஊழல் வழக்கு தொடர கோரியதுடன் அனுமதி அளித்த ஆளுநர் அதேபோல திரு குமாரசுவாமி மீது வழக்கு தொடர அனுமதிக்காமல் தாமதிப்பதாக குற்றம் சாட்டினார். விசாரணை அறிக்கையை ஏற்கனவே தாக்கல் செய்யும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் லோக் ஆயுக்தா அனுமதி கோரியிருப்பதாக அவர் தெரிவித்தார். சுரங்க ஒதுக்கீட்டில் முறைகேடு வழக்கு தொடர்பாக தேவை ஏற்பட்டால் திரு குமாரசுவாமி கைது செய்யப்படுவார் என்றும் திரு சித்தராமையா கூறினார். இதற்கு பதிலளித்த திரு குமாரசுவாமி தமக்கு அச்சம் ஏதும் இல்லை என்றும் 100 சித்தராமையாக்கள் வந்தாலும் தம்மை கைது செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். அதற்கு பதிலடியாக திரு குமாரசுவாமியை கைது செய்ய 100 அல்லது 1 சித்தராமையா கூட தேவையில்லை என்றும் ஒரே ஒரு காவலர் போதும் என்றும் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இந்த வார்த்தை போர் காரணமாக கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தம் மீதான புகார் குறித்து விசாரிக்க 17 ஆண்டுகள் தேவையா என்று கேட்டுள்ள திரு குமாரசுவாமி சுரங்க ஒதுக்கீட்டை தாம் செய்யாத நிலையில் 150 கோடி ரூபாய் வசூலித்ததாக தம் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமது கையொப்பம் போல கோப்பில் போலியாக போடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தமது கையொப்பம் மற்றும் கையெழுத்தையும் சிறப்பு விசாரணை குழு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக பெற்று சென்றுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை பேணுவதே இந்தியாவின் கொள்கை என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் 2 நாட்கள் பயணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு சென்றிருந்த அவர் அரசு முறை பயணமாக நேற்று போலந்து நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். போலந்தின் தலைநகர் வார்சா சென்ற திரு மோடியை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் விளாடிஸ்லா டியோஃபில் பாக்டோஸ்வெஸ்கி மற்றும் இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து வார்சாவில் உள்ள போர் நினைவு சின்னங்களில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் போலந்து வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய திரு மோடி அனைத்து நாடுகளுடன் நெருங்கிய நட்புறவை பேணுவதே இந்தியாவின் தற்போதைய கொள்கை என்றார். உலகில் எந்த நாடு ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் முதலில் உதவிக்கரம் நீட்டுவது இந்தியாதான் என்று அவர் கூறினார். போலாந்து அதிபர் ஆண்ட்ரெஜ் செபாஸ்டியன் டூடா, பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோரை இன்று சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மொரார்ஜி தேசாய் போலாந்து சென்ற பிறகு 45 ஆண்டுகள் கழித்து அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் திரு மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. போலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு திரு மோடி ரயில் மூலம் நாளை உக்ரைன் தலைநகர் கீவ் செல்கிறார். போலாந்தின் தென்கிழக்கில் இருந்து புறப்படும் இந்த ரயில் கீவ் நகருக்கு 20 மணி நேரத்தில் சென்றடையும். கீவ் நகரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கும் அவர் ரஷ்யாவுடனான போர் நிலவரம் மற்றும் சமாதானத்துக்கான வழிகள் குறித்து கலந்துரையாடுகிறார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லையை தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள மகாராஷ்டிரா அரசு தவறினால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்துள்ளது. பத்லாப்பூரில் உள்ள பள்ளியில் 4 வயது சிறுமிகள் இருவருக்கு ஊழியர் ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் நேற்று முன்தினம் பள்ளியை சூறையாடியதுடன் ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த வன்முறை காரணமாக பத்லாப்பூரில் பதற்றம் நீடிப்பதால் இணைய சேவை துண்டிக்கப்பட்டது. நேற்றும் பெரும்பாலான பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. சிறுமிகளுக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மறைக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சிகள் நாளை மறுநாள் மாநிலம் தழுவிய முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளன.
இதனிடையே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் தரப்படுவதை தடுக்கும் விதமாக அனைத்து பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை பின்பற்ற தவறினால் நிதி மானியங்கள் நிறுத்தப்படுவதுடன் பள்ளியின் செயல்பாட்டு அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளில் பெண் ஊழியர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும். ஆசிரியர் அல்லாத பணியாளரின் பின்னணி குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் நலன் கருதி புகார் பெட்டிகள் வைப்பதுடன் அவை முறையாக பயன்படுத்தப்படுவதற்கு பள்ளி முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அளவிலான மாணவர் பாதுகாப்பு குழு அமைத்து பாதுகாப்பான நடவடிக்கைகளை அமல்படுத்தவும், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் அத்துமீறல் குறித்து விசாரித்து அறிக்கை தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களை மறைக்க முயற்சி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பத்லாபூர் சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகாரை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் மகள்களுக்கு எதிரான வெட்கக்கேடான குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து அரசுகளும், பொதுமக்களும், அரசியல் கட்சிகளும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதி வழங்குவதை விட குற்றங்களை மறைப்பதற்கே அதிக முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து சிதறிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. விசாகப்பட்டினம் அருகே அனகாப்பள்ளியில் இயங்கி வரும் அந்த ஆலையில் நேற்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதிய உணவு இடைவேளையில் பெரும்பாலானோர் உணவருந்த சென்றிருந்த போது கொதிகலன் திடீர் என பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அங்கிருந்த ரசாயன பொருட்களில் தீப்பற்றிக் கொண்டதால் ஆலையை சுற்றிலும் கரும் புகை சூழ்ந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 17 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். விபத்து நேரிட்ட இடத்தை இன்று பார்வையிட உள்ள அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூற உள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையின் 385வது பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி மதராசப்பட்டினத்தை விஜயநகர ஆட்சியாளர்களிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி வாங்கினர். அந்த தேதி சென்னையின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் சென்னையின் புவியியல் சார் பொருட்கள், அங்கு உருவாக்கி பயன்படுத்தப்பட்ட பழங்கால கருவிகள், 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கலைப்பொருட்கள், வரலாற்றிற்கு முந்தைய மண்கலன்கள், மரச்சிற்பங்கள், இசைக்கருவிகள், ஆங்கிலேய அலுவலக பொருட்கள், அச்சுக்கட்டைகள் சிறப்பு காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. படி, ஒரு படி, அரை படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக நான் எதிர்பார்க்காதது வந்து அங்கே ஸ்டாம்ப்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு 50-100 இயர்ஸ் பழமையான ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா க்ரொக்கடைல், இந்த க்ரொக்கடைலையும் பார்த்தோம். அது வந்து ட்ரெயின் எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து அது இதுவாச்சு. அதை ப்ரிசர்வும் பண்ணி வச்சுருக்காங்க. பற்றி பார்த்தோம். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஓவர் 1000 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ வியந்து வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க ட்ராயிங்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோழர், பாண்டியர், பல்லவர், விஜயநகர நாயக்கர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியான சென்னையின் பண்பாட்டு அம்சங்களை விளக்கும் இந்த சிறப்பு காட்சிப்படுத்தலை சுற்றுலாத்துறையின் கீழ் வரும் அருங்காட்சியகங்கள் துறை ஏற்பாடு செய்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் ஏற்பட்ட கசிவு 40 மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து பாசனத்திற்காக மீண்டும் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் முதல் போக நன்சை பாசனத்திற்காக கடந்த 15ஆம் தேதி பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு நல்லாம்பட்டி அருகே 47வது மைல் பகுதியில் கால்வாயில் கசிவு ஏற்பட்டதால் தண்ணீர் திறக்கப்படுவது நிறுத்தப்பட்டது.
கீழ்பவானி கால்வாயில் ஏற்பட்ட கசிவை அதிகாரிகள் இரவு பகலாக பணிகள் மேற்கொண்டு 40 மணி நேரத்தில் சீரமைத்தனர். இதையடுத்து அங்கு நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு முத்துசாமி, பவானி சாகர் அணையில் இருந்து பாசனத்திற்காக மீண்டும் இன்று தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறினார். ஒரு தற்காலிகமான ஏற்பாடு, ஆனால் அது வலுவாக இருக்கிறது. தற்காலிகம் என்பதற்காக வலுவில்லாமல் இல்லை, தற்காலிகமான ஏற்பாடு. நிரந்தரமானதாக இதை செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் நின்ற பின்னாலே அடுத்த முறை வேலை செய்கிற பொழுது இந்த டிசி முழுமையாக காங்கிரீட்டில் கட்டப்பட்டு முழுமையாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் இன்று காலை 6 மணிக்கு மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டது. வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் விலங்குகள் நுழைவதால் மனித உயிரிழப்பும் விவசாயம் பாழ்படுவதும் தொடர்கதையாகவே நடந்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக ஊருக்குள் யானைகள் புகுவதை தடுப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சோதனை முறையில் பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு பழங்குடியின கிராமம். மேட்டுப்பாளையம், காரமடை பகுதிகளை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமங்களில் யானைகள் நடமாட்டம் அதிகம். பாடுபட்டு வளர்த்த வாழை, தென்னை மற்றும் பயிர்களை பாழ்படுத்தி செல்லும் யானைகளால் விவசாயிகள் மனம் படும் பாடு சொல்லி மாளாது. யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க போராடி வந்த இருளர்பதி மலை கிராமத்திற்கு கிடைத்துள்ள புது உத்திதான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அது வந்துட்டு அந்த கேமரா பக்கத்தில் போனால் கேமரா சத்தம் போடும். அப்போ அது சத்தம் போடும்போது அது போயிடும். கேமரா தாண்டி வந்ததான் நாம சத்தம் போடுவோம். யானைகள் நுழையும் இடத்தில் கண்காணிப்பு கேமராவும் ஒலிபெருக்கியும் பொருத்தப்பட்டு கேமரா பதிவுகளை வனத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு அனுப்பும் வகையில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒளிப்பதிவு கருவியின் பார்வை எல்லைக்குள் யானை வந்தால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள மனிதர்கள் எழுப்பும் ஒலி, ஆம்புலன்ஸ் மற்றும் ஜேசிபி எந்திர ஓசை உள்ளிட்டவை வெளிப்படுகின்றன. பரிசோதனை முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யானைகளை விரட்டுவது கெம்மாரம்பாளையம் ஊராட்சியில் சாத்தியமாகியுள்ளது. யானைகளின் வருகையை அறியவும் தடுப்பதற்காக ஒருங்கிணைந்து செயல்படவும் உதவுகிறது இந்த நவீன உத்தி. அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா 400 மீட்டருக்குள்ளார அந்த யானை உள்ளார நுழையும் போதே அந்த யானையோட கால் சுவடை வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு அலாரம் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த சவுண்டு கொடுக்கும்போது மக்களும் அலர்ட் ஆகிடுறாங்க. அதே போல் அந்த சவுண்டு ஃபாரஸ்ட்டுக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மிஷினில். அதனால் ஃபாரஸ்ட்டுக்கும் அது தெரிஞ்சிருது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்களும் அதை உடனே யானையை விரட்டுறதுக்கான வழியை பார்க்குறாங்க. யானைகளின் ஊடுருவலை தடுக்க வனத்துறை பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அவற்றின் தொல்லைக்கு முடிவு கட்ட முடியாமலேயே உள்ளது. இந்நிலையில் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானைகளை தடுத்து விரட்ட முடிவதால் இருளர்பதி மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். இந்த செயற்கை நுண்ணறிவு முறையை அருகில் உள்ள கிராமங்களிலும் பயன்படுத்துவது குறித்து வனத்துறையுடன் இணைந்து ஆலோசித்து வருகிறது கெம்மாரம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம். உலகிலேயே அதிக வயதானவர் என அறியப்பட்ட மூதாட்டி மரியா பிரான்யாஸ் காலமானார். அவருக்கு வயது 117. 1907 ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் அவர் பிறந்தார். அவரது குடும்பம் பின்னர் ஸ்பெயினுக்கு புலம்பெயர்ந்தது. 1931ஆம் ஆண்டு திருமணம் செய்த மரியாவுக்கு 3 வாரிசுகள் உள்ளனர். கடந்த 19ஆம் தேதி மருத்துவமனையில் தூக்கத்திலேயே மரியாவின் உயிர் அவரது விருப்பப்படி எந்த வலியும் வேதனையும் இன்றி அமைதியாக பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது மகள் நிர்வகித்து வரும் மரியாவின் எக்ஸ் பக்கத்தில், நான் பலவீனமாக இருக்கிறேன், நேரம் நெருங்கிவிட்டது, யாரும் அழாதீர்கள், எங்கு சென்றாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும் என பதிவிடப்பட்டுள்ளது. மரியா காலமானதை அடுத்து ஜப்பானை சேர்ந்த 116 வயது டொமிகா இட்டுகா உலகிலேயே அதிக வயதான நபராக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற உள்ளார். 1908ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி பிறந்த அவர் 70 வயதில் 10,000 அடி உயர ஆன்டெக் மலை ஏறி சிகரத்தை அடைந்தவர். 100 வயதில் ஊன்றுகோல் இன்றி அர்சியா கோவிலின் நீளமான படிக்கட்டுகளில் ஏறி சென்று வழிபாடு நடத்தியவர் என்று அவரை பற்றிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் குமாரசுவாமியை கைது செய்ய தமது அரசு தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மாணவிகளுக்கு பாலியல் தொல்லையை தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று கூறியுள்ள மகாராஷ்டிரா அரசு தவறினால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளது. மேற்கத்திய நாடுகளின் தூண்டுதல் காரணமாகவே மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.